ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பூமி எங்கும் ஒரே பாஷை இருந்தது, ஒரே விதமான பேச்சு இருந்தது. அந்த நாளில் உலக மக்கள் அத்தனை பேரும் ஒரே ஒரு மொழியை தான் பேசினாங்க. அப்படி ஒரே மொழியை பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நமக்கென்று ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். ஒரு நகரத்தை கட்டலாம், வான அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணதை தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறாரு. ஏற்கனவே ஏஞ்சலாக இருந்த அவன் மேட்டிமையினாலே விழுந்து போனான் என்று பைபிள் சொல்கிறாங்க. அவன் பிசாசா மாறினதுக்கு ஒரே ஒரு காரணம் மேட்டிமை. மறுபடியும் இந்த மேட்டிமை ஜனங்களுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு கடவுள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பாஷைகளை தாறுமாறாக்கி அவர்கள் என்ன முடிவு எடுத்தார்களோ அந்த முடிவை செயல்படுத்த முடியாமல் தேவனாகிய கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். அது எதுக்குன்னா, மேட்டி மேலே மனுஷன் விழுந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அவங்க தேர்ந்தெடுத்த இடம் இந்த கோபுரத்தை கட்ட தேர்ந்தெடுத்த இடம் பாபேல். பாபேல்னா தாறுமாறு, தாறுமாறுனாவே தகராறு. இந்த தாறுமாறிலிருந்தும் தகராறிலிருந்தும் தேவனாகிய கர்த்தர் மனித குலத்தை காப்பாற்றினார். இப்போ இந்த பெந்தகோஸ்தே நாளிலே இந்த 120 சீஷர்களும் தேவனை பின்பற்றுகிறவர்களும் இயேசுப்பாவினுடைய நாமத்தை சுமந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் அன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு அற்புதம் நடந்துச்சு. அவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி பெற்ற உடனே அவங்க ஒரு மொழியில் பேசினா அது 17 விதத்தில் 17 விதமான மொழிக்காரர்களுக்கு அவங்களுடைய சொந்த மொழி தாய்மொழியில் அவர்கள் பிரசங்கத்தை கேட்டார்கள். அவங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 17 விதமான மொழிகள் இருப்பதை நாம் காண முடிகிறது. 17 விதமான மொழிக்காரர்களும் தங்களுடைய தாய்மொழியிலே 17 விதமான தாய்மொழிகளிலே அவர்கள் பேசினார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் பேசினது ஒரே ஒரு மொழி தான். ஆனால் அவங்க காதில் 17 விதமாய் அது தொனித்தது. இது எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தி போகணும். எந்த மொழியாக இருந்தாலும் இன்றைக்கும் புதிய புதிய மொழிகளிலே பரிசுத்த வேதாகமமானது தயார் செய்யப்பட்டு இன்றைக்கும் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதை நம்ம கவனமாக கருத்தில் கொள்ளணும். அப்போ வேத வசனம் நிறைவேறுகிறது, வசனமானது தேவனுடைய வார்த்தையானது நிறைவேறுகிறது. அப்போ பாஷைகளை தேவன் எதற்கு உண்டாக்கினார் என்று சொன்னால், நற்செய்தி அறிவிப்பதற்காக பாஷைகள் உண்டாக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு பாருங்க, இந்த கடைசி காலத்தில் பிசாசு, சத்துரு, சாத்தான் ஒரு பயங்கரமான வஞ்சகத்தை இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். ஆராதனை வேளையில் தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சி பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. இப்போ கேட்டு பாருங்களேன் அந்த சத்தத்தை. எவ்வளோ பயங்கரமாக கத்துறாங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. மனிதன் தேவனோடு பேசுகிற மொழிக்கு பேர் அந்நிய பாஷை அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் முழுசாக படிக்கணும். அந்த 14ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்திற்காக சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம முழுமையாய் படித்தாதான் நாம் தேவன் நமக்கு எப்படியான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறான்னு நம்ம முழுமையாக உள்வாங்கி கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறார். இங்கே ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க. நம்முடைய நாட்டில் மேதகு குடியரசுத் தலைவர், மேதகு ஆளுநர், பிரதம மந்திரி, முதலமைச்சர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், இன்னும்
அரசாங்கத்திலே உயர்ந்த பதவிகளிலே இருக்கிறவங்க எத்தனை பேரோ. நமக்கு சில காரியங்கள் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிது அப்படின்னு சொன்னோம்னா அந்த உயர் அதிகாரிகள் அரசாங்கத்தினுடைய எந்திரமாக இருந்து செயல்படுத்துகிறார்கள். ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிது, இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது பேசுகிறதுக்கு. நம்ம எப்படி பேசுவோம்? ஏற்கனவே இவர்களை சந்தித்தவர்கள் பேசுகிற பொழுது நம்ம தொலைக்காட்சி செய்தியில் நம்ம பார்க்குறோம்ல, எவ்வளோ பவ்யமாக கையை கட்டி குனிந்த நிலையிலே சில பேர் அந்த வாய்க்கிட்ட கையை கூட வச்சுக்குவாங்க. அவர்கிட்ட பேசுகிறப்ப கையை கூட வச்சுக்குவாங்க. அவ்வளவு மரியாதையாக, அவ்வளவு பவ்யமாக, அவ்வளவு அடக்க ஒடுக்கமாக நமக்கு மேலே உள்ள இதை போன்ற தலைவர்களிடத்தில் பேசுகிற பொழுது அவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுத்து அந்த பதவிக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோம். இந்த மரியாதை செலுத்தக்கூடிய நபர்களை எல்லாம் உண்டாக்கின தேவனிடத்தில் பேசுகிற நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள்? ஒரு கட்டுப்பாடு அற்ற நிலைமையிலே நீங்கள் எவ்வாறாக நீங்கள் பேசுகிறீர்கள்? இப்படி தான் ஒவ்வொன்று கத்தணுமா தேவனிடத்தில்? இந்த மனிதர்களுக்கு நாம் எத்தனை மரியாதை கொடுக்குறோம்? நம்முடைய தலைவர்களுக்கு, நம்மை ஆளுகை செய்கிறவர்களுக்கு எத்தனை மரியாதையும் மதிப்பும் கொடுக்குறோம். இவர்களையெல்லாம் உண்டாக்கின தேவனிடத்தில் பேசுகிறேன்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன மாதிரியான நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க, மரியாதை கொடுக்குறீங்க? நீங்கள் ஓன்னு கத்தி அந்நிய பாஷையில் ஓன்னு உச்ச ஸ்தாயில் கத்துறது, நீங்களும் கடவுளை ஆராதிக்க மாட்டீங்க, பக்கத்தில் உள்ளவங்களையும் ஆராதிக்க விட மாட்டீங்க. ஆராதனைக்கு தடையாக இருக்கிற ஒரே ஒருத்தன் யாருன்னா பிசாசு. இங்கே அந்நிய பாஷை பேசுகிறது எப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2 பேர் பேசணும், இல்லாட்டி 3 பேர் பேசணும். அதுக்கு மேலெல்லாம் இருக்கக்கூடாது, நபர்கள் எண்ணிக்கையில் இருக்கக்கூடாது. 2 பேர் இருக்கலாம், இல்லாட்டி 3 பேர் தான் இருக்கணும் அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு. இதுக்கு மேலே இருந்து நீங்கள் அதிகமாக சத்தம் போட்டிங்கன்னா அது தேவனுக்கு விரோதமானது, பிசாசுக்கு சாதகமானது. அப்படி 3 பேர் பேசுகிற பொழுது 2 பேர் பேசுகிறப்போ ஒருத்தர் அந்நிய பாஷையில் பேசணும், ஒருத்தர் அதுக்கான அர்த்தத்தை சொல்லணும், விளக்கணும். அவர் என்ன அந்நிய பாஷை பேசுகிறா அதை விளக்கம் கொடுக்கணும் ஒருத்தர். இப்படி செஞ்சாதான் விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய செயல் என்று வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ நம்ம இதை கடைப்பிடிக்கிறதில்ல, ஃபாலோ பண்ணுறதில்ல, ஏதோ ஓன்னு கத்துறோம். நம்ம மனிதர்களிடத்தில் செய்ய முடியாத ஒரு அருவருக்கத்தக்க செயலை நீங்கள் தேவனுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிறீங்க. தயவு செய்து இதை தவிர்த்து தேவனுக்கு நல்ல மாதிரியாக ஆராதனை செய்யுங்க. அதை விட்டுட்டு இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா, இப்படி செய்கிறவர்களுக்கு பைபிள் ஒரு பேர் கொடுக்குறாங்க. வேதாகமமானது ஒரு ஒரு மோசமான ஒரு பேர் உங்களுக்கு தரப்படுகிறது. அது என்ன பேர் அப்படின்னு சொன்னோம்னா, 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. நீங்கள் இப்படி தான் நான் சத்தம் போடுவேன், நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் இப்படி தான் சத்தம் போடுவோம்னா உங்களுக்கு பேர் என்னன்னா அவிசுவாசிகள், தேவனுக்கு பிரியமாய் நடக்காதவர்கள். நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா நீங்களும் ஆராதிக்க மாட்டீங்க, மற்றவங்களையும் ஆராதிக்க விட மாட்டீங்க. நீங்கள் ஆராதனைக்கு தடையாக இருக்காதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அவிசுவாசிகள் என்று வேதாகமம் சொல்கிறாங்க. நம்ம விசுவாசியாக இருக்கணுமா இல்லை அவிசுவாசியாக இருக்கணுமா? நான் தேவனை விசுவசிக்கிறவர்களா இல்லை தேவனை நாம் புறம்பே தள்ளுகிறவர்களா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதனால் நாம் விசுவாசியாக இருப்பதற்கு நமக்கு தெரிந்த மொழிகள், நமக்கு தமிழ், நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ் மொழியிலே நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம், அவர் சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளுவார். ஆகவே உங்களுக்கு வேறு மொழிகள், ஆங்கிலமோ இல்லை ஹிந்தி மொழியோ தெலுங்கோ இல்லை மலையாளமோ
இந்த பாஷை தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக நீங்கள் அதுலேயும் துதிக்கலாம், தேவனை ஆராதிக்கலாம். அதை விட்டுட்டு அவிசுவாசி என்று அடையாளப்படுத்துகிற இந்த மாதிரி அந்நிய பாஷைகளை தயவு செஞ்சு தவிர்த்து கொள்ளுங்கள்.